ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தனுசு ராசி என்றால் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது இடமாக வருகிறது. ஜோதிட விதிகளின்படி 9வது இடம் என்றால் தந்தையினுடைய ஸ்தானம் மற்றும் முன்னோர்கள், ஆன்மீக வழிபாடுகள், ஜாதகர் பெரும் பாக்கியங்கள், இந்த ஜென்மத்தில் ஜாதகருக்கு உண்டான நல்ல நிகழ்வுகளை குறிக்கும் இடமாக 9வது இடம் விளங்குகிறது. அப்படிப்பட்ட அமைப்பில் தனுசு ராசி அமைந்திருக்கிறது. தனுசு ராசியின் அதிபதி குருவானவர். இவர் ஜோதிடத்தில் சுபர் என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து ராசிகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்ல நன்மையான அமைப்புகளை கொடுப்பது குருவின் பங்கு அதிகமாக காணப்படுகிறது. ஒருவர் தன்னுடைய வாழ்வில் பெறப்போகும் பாக்கியங்களையும் திருமணம் மற்றும் குழந்தைகள் போன்றவற்றையும் குருதான் அருள்கிறார். குரு தசாபத்தி காலங்களில் அவர் எப்படிப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் குருவின் ஆதிபத்தியம்படி நல்ல நன்மைகளை அள்ளி கொடுக்கிறார். தனுசு ராசிக்காரர்கள் மிகுந்த அறிவுடையவர்கள், ஆழ்ந்த ஆன்மீக ஞானம் உடையவர்கள், அடுத்தவர்களுக்கு வழிகாட்டும் குருவாகவும் செயல்படுவார்கள். நிறைந்த அனுபவ அறிவை பெற்றிருப்பார்கள். தான் நேசிக்கும் குடும்பத்தை அளவு கடந்த பாசத்தை கொடுப்பார்கள். தாய் தந்தையை மதித்து செயல்படும் குணமுடையவர்கள். பெற்ற பிள்ளைகளின் மேல் அதிக அக்கறை எடுத்துக்கொண்டு அவர்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவார்கள். ஆனால் சில நேரங்களில் முன்கோபமும், தான் சொல்கின்ற கருத்துக்கு அடுத்தவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும், குடும்பத்தில் தன் பேச்சுக்கு எதிராக யாரும் பேசக்கூடாது என்ற சிந்தனையும் கொண்டவர்கள். தனுசு ராசியின் சின்னமே வில்லேந்திய மனிதன். அதாவது இவர்கள் தன் மனதில் ஏதாவது ஒரு குறிக்கோள், லட்சியத்தை ஏற்படுத்தி கொண்டு அதனை அடைய இடைவிடாது பாடுபட்டு அந்த லட்சியத்தை அடைவார்கள். அதில் வெற்றியும் காண்பவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஜோதிட சாஸ்திரப்படி சரம், இத்திரம், உபயம் என்ற வரிசையில் இவர்கள் உபயம் ராசி வகையை சார்ந்தவர்கள். எந்த ஒரு விஷயமானாலும் அதில் நல்லது எது கெட்டது எது என்று பிரித்து பகுத்தறிந்து அதன்படி நடந்து கொள்ளும் தன்மை உள்ளவர்கள். சரம் என்றால் வேகம், வேகமாக செயல்படும் தன்மை உடையவர்கள். மேலும் இவர்கள் நெருப்பு வகையை சார்ந்தவர்கள், போர்க்குணம் மிகுந்தவர்கள், எடுத்த காரியத்தை தீவிரமாக போராடி பெற்றுக்கொள்பவர்கள். எந்த விஷயத்தையும் தைரியமாக எதிர்நோக்கி சவால்கள், போராட்டங்களுக்கு இடையே வெற்றி வகை சூடுவார்கள். ஆனால் முன்கோபமும் இவர்களுக்கு அதிகம் காணப்படும். எந்த விஷயத்தையும் ஒரு போர்க்குணத்தோடு அணுகும் பொழுது மற்றவர்களுக்கு அது காயப்படுத்தும்படி சில வார்த்தைகளும் உதித்துவிடுவார்கள். ஆனால் இயல்பாகவே நல்ல குணம் நிரம்பியவர்கள். அரசருக்கு புத்திமதி சொல்லும் ஒரு மந்திரி போல செயல்படுவார்கள். அறம் இவர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்ற வகையில் அறம் வகையை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எவ்வளவுதான் முன்கோபம், படபடப்பு, சவால்கள், போராட்டங்கள், போர்க்குணங்கள் என்றாலும் இருந்தாலுமே கூட மற்ற உயிர்களிடத்தும் அன்பு செலுத்தி உதவும் மனப்பான்மை கொண்டவராகவும் விளங்குகிறார்கள். இவர்கள் பெரும்பாலும் கிழக்கு திசையில் மற்றும் கிழக்கு வாசல்படி உள்ள வீடுகளிலேயே அதிகம் வசிக்கிறார்கள். சத்திரியர், சத்திரிய, சூத்திரர், பிராமணர், வைசிரியர் என்ற பிரிவில் இவர்கள் சத்திரிய வகையை சார்ந்தவர்களாக ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. கோபம், பிடிவாதம், சண்டை போன்ற சத்திரிய குணம் இவர்களிடம் மிகுந்து காணப்படும். இருந்தாலும் அதில் ஆன்மீகமும், கடவுள் வழிபாடும், அடுத்தவர்களுக்கு புத்திமதி சொல்லும் சிறந்த ஆசானாகவும் விளங்குகிறார்கள். நன்மை அளிக்கும் தொழில் இவர்கள் ஜீவனுள்ள மனித உயிர்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அரசு மற்றும் அரசாங்கங்களில் உயர் பதவிகள் மற்றும் பொறுப்புகளுடன் செயல்படும் அமைப்பும் இவர்களுக்கு உண்டு. நீதிபதி, வக்கீல், கணக்கியல் துறையில் அக்கவுண்டன்ட், கல்லூரி விரிவுரையாளர், பள்ளி ஆசிரியர், ஆன்மீக குருக்கள், மருத்துவர் போன்ற மனிதர்களுக்கு நன்மை அளிக்கும் தொழில் மற்றும் 4 பேருக்கு வேலை கொடுத்து உதவும் எண்ணம் உடையவர்களாகவும் இவர்கள் விளங்குவார்கள். நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்கள் மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக காணப்படுகிறார்கள். சிறு வயதில் இருந்தே கல்வி ஞானம் கொண்டவராகவும் நல்ல சவகாசங்கள், நீதி, நேர்மை, பண்பு ஆகிய நல்லொழுக்கங்களை கொண்டவராகவும் வளர்கின்றனர். தெய்வீக வழிபாடுகள், ஆச்சாரிய அனுஷ்டானங்கள், பெரியவர்களிடம் பக்தி போன்ற விசுவாசிகளாகவும் இருப்பார்கள். தனுசு ராசிக்காரர்கள் நடுத்தர வயது அடையும் வரை சில சிரமங்களை அனுபவித்து அதற்கு பின்பு மத்தியம வயதில் செல்வாக்கு பெற்று சன்மானங்களுடன் சந்தோஷங்களும் செல்வங்களும் செல்வாக்குடனும் பூமி, வீடு போன்ற சொத்துக்களும், வண்டி வாகன சேர்க்கைகள், குடும்பத்தை சகல சௌபாகியங்களுடன் ஆனந்தமாக வாழ்வர். ஸ்ரீ ட்ரோன ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.